Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. நடிகை ஹன்சிகாக்கு மும்பையை சேர்ந்த பிசினஸ் மேனான சோஹெல் கத்தூரியா அப்படிங்கிறவர் கூட 2022 டிசம்பர் மாசம் திருமணமாச்சு. சோஹெல் கத்தூரியா தன்னோட முதல் மனைவி ரிங்கியை விவாகரத்து பண்ணிட்டு ஹன்சிகாவை இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டாரு. ரிங்கி ஹன்சிகாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனால சோஹெலோட முதல் திருமணம் விவாகரத்து ஆக காரணமே ஹன்சிகா தான் அப்படிங்கிற மாதிரி பரவலா பேசப்பட்டுச்சு. இவங்க திருமணத்துல கூட ஹன்சிகா இருப்பாங்க. சோ ஹன்சிகா கூட ஏற்பட்ட பழக்கத்தினால தான் ரிங்கி சோஹெல் கத்தூரியாவை விவாகரத்து பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியும் செய்திகள் வெளியாச்சு. ஆனா ஹன்சிகா எனக்கு சோஹெல் கத்தூரியாவை முன்னாடியில இருந்தே தெரியும், என்னோட பிரதரோட ஃப்ரெண்டு தான் அவரு, நான் அவங்க கல்யாணத்துல இருந்த ஒரே காரணத்தை வச்சு நான் தான் அவங்க டிவோர்ஸ்க்கு காரணம்னு சொல்றது சரியில்லை, எனக்கும் அவங்க டிவோர்ஸ்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு பதிலளிச்சிருந்தாங்க. இந்த நிலையில ஹன்சிகாக்கும் சோஹெல்க்கும் விவாகரத்து ஆக போறதா நிறைய செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஹன்சிகா கணவர் கூட எந்த ஒரு போட்டோஸையும் சோசியல் மீடியால அவங்க போஸ்ட் பண்றது இல்ல அப்படின்னும், ரெண்டு பேரும் சில கருத்து வேறுபாடால பிரிஞ்சுதான் வாழ்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் ஹன்சிகா அவங்க அம்மா கூட தான் இப்ப வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னும், சோஹெல் கத்தூரியாவோட குடும்பத்துக்கும் ஹன்சிகாக்கும் இடையில நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டதுனால இவங்க ரெண்டு பேரும் தனியா வாழ்ந்திருக்காங்க. ஆனாலுமே பிரச்சனைகள் ஏற்பட்டு இப்போ இவங்க ரெண்டு பேருமே பெரிய முடிவு எடுத்திருக்காங்கன்னு இப்படி பல காரணங்கள் வெளியாயிட்டு இருக்கு. இது தொடர்பா ஹன்சிகா எந்த ஒரு பதிலும் அளிக்காத நிலையில ஹன்சிகாவோட கணவர் சோஹெல் கத்தூரியா எங்களை பத்தி வெளியாகிற எந்த செய்தியும் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா பிரிஞ்சு வாழ்றது உண்மையா இல்லையா, உங்களுக்கு விவாகரத்தாக போகுதுன்னு வெளியாகிற நியூஸ் உண்மையா இல்லையான்னு அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் அளிக்காம குழப்பத்தில் ஆழ்த்தி இருக்காரு. கல்யாணமாகி 2 வருஷமே ஆன நிலையில இப்படி இவங்க டிவோர்ஸ் பண்ண போறதா வெளியாகிற செய்திகள் பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. விவாகரத்தை உறுதிப்படுத்துற விதமா தான் ஹன்சிகா பொது இடங்களுக்கு தனியா வராங்க, இல்லனா அவங்க அம்மா கூட வராங்கன்னு சொல்லப்படுது. இந்த விவாகரத்து தொடர்பான செய்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா சீக்கிரமே ஹன்சிகா தரப்புல இருந்து பதில் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மாப்பிள்ளை படம் மூலமா தமிழ் சினிமாக்கு அறிமுகமான ஹன்சிகா ஒரு முன்னணி நடிகையா வலம் வந்தாங்க. ஆனா போக போக இவங்களோட படங்கள் தோல்வி அடையவே இவங்க தமிழ்ல படங்கள் பண்றது குறைஞ்சிட்டே வந்துச்சு. இப்பயுமே தொடர்ந்து இவங்க தமிழ்ல படங்கள் பண்ணாலும் மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பு இல்லை அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது.